அடாத பாட்டி போட்டோ வச்சுட்டு ஓடு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது அவர்னால நான் ஏன்னு கேட்டேன். ஓடி போன பையனை மாதம் நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அந்த பையனை காட்டுச்சு. இதே ஸ்கிரிப்ட் தான் பல வருஷமா ஓடிட்டு இருக்கிறானுங்க. நான் கேரளால இருந்து வேலைக்கு வந்திருக்கிறேன். பஸ் அடிச்சுட்டானுங்க. இப்ப எனக்கு ஊருக்கு போறது காசு இல்ல. 10 ரூபா போடுறேன். அது இல்ல ப்ரோ, இல்ல சொல்லுவாங்கல்ல, என்ன தம்பி உங்களுக்கு பணம் கொடுக்க மனம் இருக்கு, ஆனா பணம் நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா இல்ல சொல்லுவாங்க, இல்ல சொல்றானுங்க இல்லையோ. ஆனா இதான் உண்மை. ஒரு நாள் தலைவர் அப்படிதான் பஸ் டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்து அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸ்ரீலங்கால அது என்ன, அது என்ன காமெடினா எங்க அம்மா வந்து எனக்கு நியூ இயர் கொடுத்தாங்க. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் கேளுங்களேன் அந்த கதையை. நல்லா கேளுங்க, சொல்லுங்க. தலைவன் பஸ் புக் பண்ண போய் பொருத்தம் வந்து ப்ரோ நான் வேலைக்கு வந்து என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். பொருத்தம் வந்து ப்ரோ நான் வேலைக்கு வந்தேன் ப்ரோ, காசு அடிச்சுட்டாங்க ப்ரோ, பஸ் அடிச்சுட்டாங்க ப்ரோ, பஸ் டிக்கெட் புக் பண்ணிதா ப்ரோன்னா. இப்ப நான் போய் சொல்றான் புக் பண்ணாரு. இல்லடா பாவண்டா, பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். புக் பண்ணி கொடுப்ப மட்டும் புக் பண்ணி கொடுத்துட்டு இவருக்கு புக்கிங் போட்டு போயாச்சு. இவரு பஸ் ஏத்துற டைம் தானே அன்னைக்கு போறேன். அதே வந்து அதே மாதிரி ப்ரோ கிட்டே அவனுக்கு மறந்து ப்ரோ வேலைக்கு வந்த ப்ரோ பஸ் எடுத்தானுங்க ப்ரோ, ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் போட்டுதான் ப்ரோ. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டான். ஒரு 15 நாள் கழிச்சு அதே இடத்துக்கு போறேன். சிரிச்சு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உனக்கிட்ட பஸ் டிக்கெட் வாங்கி பிளாக்ல விடுறான்டா. டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ள வெட்டி வெள்ளச்சிட்ட. என்னடா இப்படி எத்தனை பேர் கிளம்பிங்க? இவர் ஒருத்தர். உனக்கு எத்தனை வாட்டி பஸ் டிக்கெட் அவனுக்கு ஒவ்வொரு அங்க வந்து நான் கொழம்புல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு வந்து 1500 rupees மாதிரி வரும். காசா கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க. சொன்னாரு டிக்கெட் எடுத்தாங்க ப்ரோ நான் போறேன். காசா கேட்டா கிடைக்காது, கிடைக்காது. ஏன்னா சீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்ப டிக்கெட்டா தானே கேக்குறான், நானும் வாங்கி கொடுத்துறேன். என்ன சீன் நடக்குது என்னன்னா, டிக்கெட் வாங்குற இடத்துல வெளியில நின்று விக்கிறான் பிளாக்ல. 1500 டிக்கெட்டை வந்து 1000. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட இருந்து டிக்கெட் வாங்கி வேற ஒருத்தர் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதே பிசினஸ் சரியா, 10 டிக்கெட் வித்தா 10,000 ரூபா தருவான். அதுவும் புக்கிங் ஏரியா ஒரே நாள்ல 10 நாளைக்கு அந்த பிசினஸ் பண்ணா 1,00,000 ரூபா. ஆமா ப்ரோ, ஸ்கேம் பயங்கர. ஆனா இங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஐடியாவை ஸ்கேமர்ஸ் நோட்டட். ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, செம்மையா கட்டும்.